சார், கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய ஆட்சியினுடைய மிகப்பெரிய விழிப்புணர்வால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மிக வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகில் மிகப்பெரிய நாடாக இந்தியா வந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வெற்றியடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு மைல்கல்லாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு சட்டத்தை முன்மொழிகிறது மத்திய அரசு. திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதனை முன்மொழிகிறது. இதற்கு தான் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதனுடைய அந்த திட்டங்களை, செயல்முறைகளை இன்றைய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்முவிடம் சமர்த்துள்ளார்கள். அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. நேற்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை மந்திரி சபையில் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளார்கள். விரைவில் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு சில தினங்களில் பாராளுமன்றத்தில் அது அந்த திட்டம் வரவுள்ளது. பல நாட்களாக விவாதங்கள் நடைபெற உள்ளது. பல மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள், கூற இருக்கிறார்கள். அதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக படுகொலை என்று அறிக்கை விட்டிருக்கிறார். சார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாட்டில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெறும். இதனால் செலவுகள் குறைகின்றன, அரசு அதிகாரிகளுடைய பணிகளுடைய நாட்கள் குறைகின்றன. அது மட்டுமல்லாமல் நேரம், பண விரயம் மிக மிக குறையும். அது மட்டுமல்லாமல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லும்போது அந்த தேர்தலுடைய காலத்தில் எந்தவித திட்டங்களும் எந்தவித செயல்படுத்த முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்திற்கு 2 முறையோ 3 முறையோ அல்லது 4 முறை கூட தேர்தல் ஏதோ வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் நடைபெற வேண்டும் என்று மத்திய அரசு எண்ணுகிறது. இதற்கு முன்பு 1967க்கு முன்பு வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரம் நடைபெற்றது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் தேர்தல் ஒரு 8 கட்டமாக நடத்துகிறார்கள். இதே வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு 10 கட்டமாக ஒரு மாதத்திற்குள் இந்த சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் முடிப்பதற்காக அரசு ஆலோசித்து வருகிறது. ஒரே கட்டம் என்றால், ஒரே தேர்தல் என்றால் ஒரு 30 நாட்கள், ஒரு 8 முதல் 12 கட்டமாக அதனை பிரித்து அந்த தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளது. ஸோ இதனை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்க்கிறது. இதில் பல கிட்டத்தட்ட 47 கட்சிகளில் 37 கட்சிகள் ஆதரிப்பு தெரிவித்துள்ளன. மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. வலைதளங்கள் மூலம் மக்கள் கிட்டத்தட்ட 65% மக்கள் வாக்களித்துள்ளார்கள். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை வேண்டும் என்று. பல முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இதனை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாடு உற்று நோக்குகிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் மட்டும்தான் அதனை கடுமையாக எதிர்க்கிறார். ஜனநாயகம் இல்லை என்று சொல்லுகிறார். சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம் இருக்கிறதா? 1949 உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய ஜனநாயகம் இருக்கிறதா? சமரசம் இருக்கிறதா? பாருங்கள், எப்பொழுதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எதிர்ப்பு குரலையே பாரதிய ஜனதா கட்சி மேல் கொண்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களையும் இவர்கள் எதிர்க்கின்றார்கள். குறிப்பாக நீட் எதிர்க்கிறார்கள், சிஏ எடுக்கிறார்கள், விவசாய சட்டத்தை எதிர்க்கிறார்கள், 370 எடுக்கிறார்கள், பாபர் மசூதி அங்கு இடிக்கப்பட்டு அங்கு ராமர் கோயில் வந்ததை இவர்கள் எதிர்க்கிறார்கள். எல்லாம் சட்டப்படி நடந்தாலும் இவர்கள் எதிர்க்கின்ற குணத்தில், எதிர்க்கின்ற அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு இவர்கள் ஏதாவது உரிமை இருக்கிறதா? சமத்துவத்தை பற்றி இவர்கள் பேச முடியுமா? யோசித்து பாருங்க. இவங்க கட்சியில் சமத்துவம் இருக்கிறதா?
1947 உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் யார் இருந்து கொண்டு இருக்கிறார்? அண்ணாதுரை. அதன் பிறகு கருணாநிதி. இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாளை யார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு மன்னர் ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி மட்டும்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் ஜனநாயகம் பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். ஒரே தலைவராக தொடர்ந்து இந்த கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திமுகவின் தலைவராக செயல்பட்டார். இன்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இங்கு ஜனநாயகம் இருக்கிறதா? வேறு நபர் திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவராக மாற்ற முடியாதா, உருவாக்க முடியாதா? ஏன் உங்களுக்கு பயமா? கட்சி அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் அல்லது கடத்தி விடுவார்கள் என்று பயமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவருக்கும் நேற்றைய தலைவருக்கும்? சார், உங்கள் கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லை, சமத்துவம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மத்தியில் ஆட்சி வரும்போது அங்கே ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க, பங்கு வகிக்கிறீங்க. ஆட்சியில் கூட்டணி ஆட்சி பண்ணுறீங்க மத்தியில். ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது. மத்தியில் கூட்டாட்சி, தமிழகத்தில் சுய ஆட்சிங்கிறீங்க, தனி ஆட்சிங்கிறீங்க. மத்தியில் மட்டும் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க, பங்கில் இருக்கிறீங்க, ஆட்சி பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சார் நீங்கள் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆனால் வெற்றி பெறுவதற்கு மட்டும் உங்களுக்கு கூட்டணி வேணும். எல்லா கூட்டணி கட்சியும் உள்ளே வச்சுக்குவீங்க. 2 சீட்டு முதல் 10 சீட்டு பிச்சு கொடுப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜெயித்த பிறகு நீங்கள் அந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கோ அல்லது உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவீர்கள். அப்படித்தானே சார்? மத்தியில் நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறுறீங்க, ஏன் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் ஆட்சி பண்ணும்போது மற்ற கட்சிகளுக்கு அது அதிகாரத்தையோ அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாதா? மன்னர் ஆட்சியில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் என்று உதயநிதி வந்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் ஆகிறீங்க. உங்கள் கட்சியில் வேறு யாருமே கட்சிக்காரங்க இல்லையா? இவர் மட்டும்தான் தகுதியானவரா துணை முதலமைச்சருக்காக? சார், இப்போ தான் 2021 தான் அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஒரு கொஞ்ச காலம் எம்எல்ஏ இருக்கிறார். அடுத்த 1.5 ஆண்டுகள் கழித்த பின் தமிழகத்தினுடைய அமைச்சராகிறார். அடுத்த ஒரு ஆண்டில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராகிறார். உங்கள் கட்சியில் உங்கள் குடும்பத்தை விட்ட யாருமே இல்லையா சார்? ஜனநாயகம் பற்றி நீங்கள் பேசலாமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் தோற்றுவிட்டு பயமா? இல்லை உங்கள் கூட்டணி கட்சியில் அவங்களை விட்டு பிரிஞ்சு பயமா? மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்க முடியாது என்று திணறுகிறீர்களா, திண்டாடுகிறீர்களா, பயப்படுகிறீர்களா? சார், நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் உங்களே ஆட்சிக்கு வைக்க போகிறாங்க. நீங்கள் பொய்யும் புரட்டும் ஏமாற்று வேலை செய்தால் எப்படி சார் கொடுப்பாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டிற்கு தேவை, தமிழ்நாட்டிற்கும் தேவை. வளர்ச்சி அடையும். தேர்தலுக்காக மக்களுடைய வரி பணங்கள் வீணடிக்கப்பட மாட்டாது, மக்களுடைய பணம் சேவாகும். ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்தில் பல கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இது மக்களால் புறந்தள்ளப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 நடைபெற வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். 2029 வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு அடுத்து வருகின்ற எல்லா தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஃபார்முலா படி சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக நடைபெறும். அதுதான் சாத்தியக்கூறு என்று சொல்லப்படுகிறது. நிறைய கேள்விகள் இருக்கு. சப்போது ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏயோ எம்பியோ இறந்து விட்டால் என்ன செய்வது? ஒரு ஆட்சியினுடைய எண்ணிக்கை அவனுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது? ஏன் ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கோ ஏதாவது ஆகிவிட்டால் வேறு என்ன செய்வது? அல்லது மெஜாரிட்டியை இழந்துவிட்டால் என்ன செய்வது? எம்எல்ஏக்கள் கட்சி மாறிவிட்டாலோ எம்பிக்கள் கட்சி மாறிவிட்டால் என்ன செய்வது? இதற்கெல்லாம் ஒரு வழிமுறை வரும் சார். பாராளுமன்றத்தில் தான் வைக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு மத்திய அரசும் எம்பிக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நிறைவான சரியான தீர்வை காண்போம். நாடு வளம் பெற, இந்த தேசம் வெற்றியடைய, இந்த நாட்டினுடைய உலகின் குருவாக இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை. அதனை நம்முடைய பாரத பிரதமர் முன்னெடுத்து செல்கிறார். நாம் அனைவரும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்போம். நன்றி, நன்றி, நன்றிகள்.